அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரிலீஃபை கொடுத்த வாரம்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் பயங்கர டிப்ரெஷனில் இருந்தாங்க. பிகாஸ் பிட்காயினோட ப்ரைஸ் 76,600 வரையும் வந்து டம்ப் ஆச்சு. ஆனால் இந்த ஒரு டம்பில் நல்ல விஷயம் என்னன்னா ப்ரீவியஸாக இருந்த சிஎம்இ கேப்பை கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து பம்ப் ஆகியிருக்குது. ஸோ அதனால தான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், சிஎம்இ கேப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ரிலீஃப் ரேலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிடிசி ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 84,400 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னும் வந்து டே சார்ட்ல ஃபார்ம் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த இதில் டம்ப் ஆகிருக்கு பாருங்க. இந்த டம்புக்கும் ஆர்எஸ்ஐயும் கவனிங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்துருக்கு பாருங்க டம்ப். அது வந்து லோயர் லோவாக இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து ஆர்எஸ்ஐயும் கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோவாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் பிட்காயினோட ப்ரைஸ் ப்ரீவியஸாக வச்ச லோயர் வேல்யூவை விட டம்ப் ஆகி இன்னொரு புது லோயர் வேல்யூ செட் பண்ணும் போது அதே நேரத்தில் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லோயரில் இருக்கும்போது ஒரு ஹையர் லோ வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுற இந்த செட்டப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தால் மார்க்கெட் பம்ப் ஆகும் அப்படின்றது அர்த்தம். இருந்தாலும் பிட்காயின் கடக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,500 பக்கம் வந்து இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல 200 இஎம்ஏ ப்ளஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது. இதை தாண்டி மேலே போகும் பட்சத்தில் 86,600 அண்ட் தென் 89,300 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக வந்து இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி மேலே போனால் 90,500 அண்ட் தென் 92,800 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் பிட்காயின் பிரைஸ் மறுபடியும் 80,000 81,000 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெக்கவரிக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்த சிபிஐ டேட்டா தான். ஏன்னா எல்லாரும் வந்து இன்ஃப்ளேஷன் ஹாட்டாக இருக்குது. ஸோ வந்து சிபிஐ டேட்டா அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தாங்க. எஸ்டிமேட்டடே 2.9% இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறா வந்து சிபிஐ டேட்டா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 0.1% கம்மியாக வந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வைஸ் நிறைய பாசிட்டிவ் நியூஸும் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ வரப்போகிற வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருக்குது. இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் எஃப்ஓஎம்சி கிடையாது. இதோட அடுத்து வரப்போகிற எஃப்ஓஎம்சி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் தான் வந்து வருது. இந்த வாரம் வரப்போகிற எஃப்ஓஎம்சியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மொத்த மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபெட்டை கம்மி பண்ண வைக்கணும்னு வந்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஈவன் இப்போ நடந்துச்சு பாருங்க ரீசன்ட் கிராஷ். இது வந்து கிரிப்டோஸில் மட்டும் கிடையாது, ஸ்டாக்ஸில் வெறியா வந்து எல்லாமே அடி வாங்கி இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸில் நடந்த டம்பை ட்ரம்ப் வேணும்னே தான் வந்து பண்ணியிருக்காரு, கோஆர்டினேட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். ஏன்னா ஸ்டாக்ஸில் டம்ப் வந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக அது செயின் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணி அல்டிமேட்டாக ஃபெட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண ஃபோர்ஸ் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து ட்ரம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ என்ன தான் இந்த வாரம் வரப்போகிற எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டாலும் தெர் இஸ் அ ஸ்லைட் சான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.25% வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் பேர். அப்படி நடந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் நல்லாவே வந்து பாசிட்டிவாக மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் இந்த ஹையர் டார்கெட்ஸ்லாம் சொல்ல பாருங்க, இதெல்லாம் வந்து ரீச் ஆகும் பிட்காயினோட பிரைஸ். அப்படி இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து கிளைம்ப் ஆகி இந்த 89,300 வரையும் வந்து பிட்காயினோட பிரைஸ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவும் கிடையாது. ஆனால் வேல்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அல்டிமேட்லி ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷத்தில் கண்டிப்பாக பிட்காயினோட பிரைஸ் நியூ ஆல் டைம் ஹைஸ் வந்து செட் பண்ணணும். எஸ்பெஷலி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அல்காயின் சீசன் வந்து உள்ள வரும். அப்படி வரப்போகிற அல்காயின் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரையும் பார்க்காத ப்ராஃபிட்ஸை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து பிலீவ் பண்ணுங்க. இப்போ வந்துச்சு பாருங்க ரீசெண்ட் டம்ப், இந்த மாதிரி டம்ப்லாம் வந்து பயந்து வந்து பேனிக் செல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற 6 7 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புல்லிஷாக இருக்கும் கிரிப்டோஸில். அண்ட் அல்காயின்ஸை பொறுத்தவரையும் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது. பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சைட் வேஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அல்காயின் மார்க்கெட் கேப் இருக்குது பாருங்க, அது வந்து ப்ராப்பரான சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது. அதாவது ஃபிபனாச்சியில் 786 லெவல் ப்ளஸ் அந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக வந்து இருந்துச்சு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது. ஸோ வேல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் வந்து ட்விட்டரில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு நல்ல சப்போர்ட்ல வந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது அல்காயின் மார்க்கெட் கேப்பு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ரேலி கொடுக்கும் அல்காயினோட ப்ரைஸஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேனிக் செல் பண்ணிட்டு இருக்கும்போது வேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புது மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பர்டிகுலர் எம்ஜிஎக்ஸ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பைனான்ஸ் மூலியமாக 2 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அல்காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கிரிப்டோவில் ஃபேமஸான ஒரு வாக்கியம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் பி எ வேல் ஆர் பி வித் எ வேல் அப்படின்வாங்க. ஒன்று நீங்கள் வேலாக இருக்கணும், இல்லை வந்து வேல் கூட இருக்கணும். அதனால வேல் மூமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா டம்ப் ஆகி பேனிக் ஆகுது பாருங்க, அந்த டைமில் நீங்கள் பேனிக் செல் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அல்காயின் சீசன் லோடிங்கில் இருக்குது. அதனால தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து வெளில வருவோம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நடந்துச்சு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஃபேமிலி பைனான்ஸோட யூஎஸ் கலர் இருக்கு பாருங்க, அதில் ஒரு பெரிய ஸ்டேக் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது போஸ்ட் பண்ண உடனே
உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எதுவுமே பேஸ் இல்லாமல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. பட் நெருப்பு இல்லாமல் பெரிய மீடியாவில் இந்த அளவுக்கு வந்து புகையாது. சம்திங் இஸ் கோயிங் ஆன் இந்த பேக்ரவுண்டு தான் நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சஸ் தான் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இன் கிரிப்டோ மார்க்கெட்ஸு. ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய வேல்ஸுக்கும் இது வந்து தெரியும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸையும் அவங்க வந்து கிராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் பப்ளிக்காக வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்போ பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுவாங்க எப்படின்னா, அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த டைமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் போஸ்ட் பண்ணி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்ஸில் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் ஒரு நல்லாவே வந்து சேஃபான காயின்ஸு. டாப் எக்ஸ்சேஞ்சோட காயின்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதில் நல்ல கெயின்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த வாரம் லிக்விடேஷன் ஹீட் மேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லிக்விடிட்டி டாப் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 85,800 அண்ட் தென் 86,000 மேலே வந்து இருக்குது. அண்ட் இந்த வாரத்தோட மேஜர் மூவ்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஓஎம்சி பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ நான் மார்க்கெட்டில் எதனா பெரிய சேஞ்சஸ் வந்தால் உடனே டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்கிற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இருக்காமல் கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.